ஒன்றியத்தில் இருக்கிற அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற அரசு சொல்லுது மாநில அரசு போடுற சட்டத்தை மதிக்க தேவையில்லை என்று. அப்ப மத்திய அரசு போடுற சட்டத்தை நான் என்ன மாய்த்துக்கடா மதிக்கணுங்கிற கேட்கிற ஒரு ஆண்மகன் இங்க இல்ல. அதான் பிரச்சனை. இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் உண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தாண்டா உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு என்று பதிவு செய்திருக்கிறார். இங்க பாரு, இந்தியா உனக்கு கொடுக்கிற அடையாள அட்டையை பாரு. நல்லா கவனிங்க, இது என்ன மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. முதல்ல என் பேரு இந்தியில் எழுதியிருக்கு, ரெண்டாவது இங்கிலீஷ் எழுதியிருக்கு, மூணு என் தாய்மொழியில என் அடையாளம் இல்லை. கீழே என் ஆதார் எனது அடையாளம், எனது ஆதார் எனது அடையாளம். போனா போகுது. டேய், எனதுனே வரக்கூடாது, அது அக்ரிணியை குறிக்கிறது தான் எனது. என் அடையாளம் என் அப்படிதான் இருக்கணும். என் அடையாளம் இது மயிர், என் அடையாளம் என் தமிழ் தாண்டா. என்னடா அது, இதை தூக்கி வச்சுட்டு இருக்க வெளில என்னங்க மயிர்னு பேசுற? மயிர் கெட்ட வார்த்தைன்னு சொன்னாங்க. டேய், கெட்ட வார்த்தையில புறா மோட்டே திட்டுறா. இங்க வாடா, எதுக்கிட்ட தென எண்ணெயை தேய்ச்சி சாம்பை போட்டு குடிச்சு திட்டுற பைத்தியக்கார. அது உதிர்ந்துல போனதுன்னா அதுக்கு எதுக்கு பல லட்சம் போட்டு விற்க மாட்டிட்டு போய் நட்டுக்கிட்டு இருக்க. தலையின் இழிந்த மயிரடைய மாந்தர் நிலைந்த கடைன்னு என்னுடைய வேதம் பாடுதுரா. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அன்னால் மானம் வரும் என்று என் வேதம் பாடுது. வெறுப்பா இருக்கல மயிர் பிடிச்சிட்டு அப்படி அந்த மயிர் கோவம் தான் சிறச்சிட்டு மொட்டையா திடுற. அதுக்கு எண்ணெயை போடுறது, சீவுறது, அப்படி களைய விடுறது இல்லை. அது கொட்டினா போயிட்டு போகுது, மாதிரி நட்டுக்கிட்டு வர்றது. தொலைச்சுப்புறம் சும்மா ஏதாவது இந்த முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகிற கூட்டம் நினைச்சுக்க. நீன்னு என்னை கேட்டானே சீமான் முதலமைச்சராக அதுதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இல்ல இல்ல, முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகிறது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்கல. நாங்க பிரபாகரன் பிள்ளைகள் இல்லடா எழுதி. சும்மா வந்தாங்க இங்க விடு. இன்னொரு தான் பாரு தம்பி, நல்லா கவனிக்க. இது என்னன்னு பாரு. ஏற்கனவே இந்த நிறுவனத்துல போய் நாங்க கடிதம் கொடுத்தோம் பாரு. முதல்ல என்ன எழுதிருக்கு பாரு, சக்தி மசாலா. இந்த முதலாளி தமிழர், தமிழ் எங்க வச்சிருக்காரு பாரு. சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இந்தி ஏதோ விளங்காத வெங்காயத்துல ஒண்ணு எழுதிருக்கு. கீழே மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கன்னடத்துல எழுதிருக்கு. கன்னடத்துல எழுதிருக்கு பாத்துக்க. அவர் என்ன நினைக்கிற, பல தடவை நாங்க கொடுத்து அது மதிக்கல. ஏன் என்ன பண்ணி போடுவான் சீமா, என்ன பண்ணி போடுவான் சீமா. இதை எப்படி நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க? எப்படி இது மிளகாய் தூள்னு முதல்ல எழுதுனா அதில் கெட்டு போயிருமா? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? உலகத்தில் எந்த மொழிக்காரன் தன் தாய்மொழியை இழிவுபடுத்துவான்? எந்த மொழிக்காரன்? நீ பீகார்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல சொல்லுங்க, இதே மேற்கு வங்கத்துல அல்லது கர்நாடகால, ஆந்திரால, கேரளால இப்படி நீங்க எழுதிட முடியுமா? எழுதிட முடியுமா? அவன் மாநிலத்துக்கார முதல்ல இங்கிலீஷ்ல எழுதி, ஹிந்தியில எழுதி, பிறகு மலையாளத்துல அல்லது கன்னடத்துல, தெலுங்குல எழுதுவாரா? வானூர்தியில் ஏறினா ஹிந்தி, பெங்காலி, அப்புறம் போச்சுபுரி எல்லாம் அறிவிப்பான். அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க ஹிந்தி, இங்கிலீஷ், போச்சுபுரி. தமிழ்ல மட்டும் வராது. எப்படி இருக்கு? ஆனா சிங்கப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்ல அறிவிப்பான். மலேசியால இருந்து வா, தமிழ்ல அறிவிப்பான். துபாய் அரபு நாடுகள் இருந்து வந்து தமிழ்ல வானூர்தியில் அறிவிப்பான். ஆனா சொல்ல மாட்டான். இவர் யாரு போய் கேட்கறது? என்ன பண்ணி போடுவாங்க இவங்க? எப்படி இந்த தேர்தல் முடியட்டும், நீ நிறுத்து, நிறுவனத்தை நீ நடத்திடு பார்ப்போம். மொத்த பேர் வந்தாங்க இதே மாதிரி டாரா போட்டு படுத்து, கூடாரம் போட்டு படுத்துக்கிறேன். நீ முதல்ல என் தாய்மொழியில் எழுது, கரும்பா அப்புறம் எந்த மொழியில எழுது. அப்ப ஹிந்திக்காரன் வசதிக்கு ஹிந்தியில் எழுதிட்ட, இங்கிலீஷ்காரன் எந்த வெள்ளைக்காரி வந்து உன் சில்லி பவுடர் வாங்கி சமைக்கிறா? அப்ப என்ன இதெல்லாம் சொல்லுதானது? இங்க கீழே பாரு, இது கன்னடத்தில் இருக்கு. இதே மாதிரி நீ தமிழ், இதே மாதிரி தமிழ்ல 1.25 கோடி தமிழர்கள் நாங்க அங்க வாழ்றோம், எழுதி வச்சிருவியா? சொல்லுங்க. கோபப்படுறாசிமா, கத்துறாசிமா. தம்பி, நான் கோவப்படலைன்னா கோடம்பாக்கத்துல இருந்து சினிமா படம் எடுத்து கொடுத்துருப்பேன் தம்பி. இந்த கோபம் தான் இங்க வந்திருக்கு. அநீதியை கண்டு சகித்துக் கொள்ள முடியாமல் நீ கோவப்படுவாய், ஆனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரிடா விடுதலை என்கிறான் புரட்சி பாவலர். நாங்க இப்ப என்ன செய்யலாம்? சும்மா இந்த சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. இந்த தேர்தலில் எண்ணற்ற பிரச்சனைகள், முதன்மை பிரச்சனைகளை முன்வைக்கி இருக்கிறான். அதில் தமிழ் ஆட்சி மொழி,
தமிழ் பண்பாட்டு மொழி, தமிழ் வழிபாட்டு மொழி, தமிழ் வழக்காட்டு மொழி என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு நீ நிறைவேற்றாம கடந்து போகலாம், ஆனால் ஒரு நாள் நிறைவேறாமல் அது கீழே கிடந்து போகாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இதே மாதிரி தாய் நிலத்தில் தமிழ் மொழியை மீட்க முன்னிறுத்தி போராடுகிற போராட்டத்திற்கு மதிப்பில்லை என்றார் இது நம் நாடான் பாரு. விடுதலை என்பது வெறும் சொல்லாக இருக்கிறது, பொருள் இல்லை. அதிலே விடுதலை பெற்றன மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? அந்த மொழிவழி தேசிய இனங்களின் மொழி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவனுக்கான கல்வி, மருத்துவம், பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதையெல்லாம் காற்று வளம், கனிம வளம், நிலவளம், நீர்வளம், மலைவளம், கடல் வளம், மண் வளம், இவற்றை பாதுகாப்பது, இதுக்கெல்லாம் தான் மொழிவழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. அப்புறம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். போராடுகிற பெருமக்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள், நன்றி. செத்துக்கொண்டிருக்கிற தமிழ் உணர்வை யாராவது செத்து உணர்வூட்ட வேண்டியிருக்கு. அப்படிதான் தம்பி முத்துக்குமார், அப்படிதான் தம்பி அப்துல் ரவூப், அப்படிதான் தம்பி தங்கை செங்கொடி, அப்படிதான் தம்பி விக்னேஷ், இப்படி ஒவ்வொருத்தராக இறந்து 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 யாராவது ஒருத்தன் உடல்ல தீ வச்சு எரிச்சு இவனுக்கு அணைஞ்சு கிடக்கிற அந்த உணர்வு நெருப்பை மூட்ட வேண்டியது இருக்குது. அப்படி பசி என்னும் பெருநெருப்பை பத்த வைத்து இங்கே உணர்வற்று இருக்கிற தமிழ் மக்களுக்கிடையே உணர்வூட்டி கொண்டிருக்கிற இந்த புரட்சியாளர்களை நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம். ஒரு வாரத்தை தாண்டி 8வது நாட்களாக பட்டினி கிடக்கிற இந்த பிள்ளைகள் தங்கள் தாய் நிலத்தில் தங்கள் தாய்மொழி அதை மீட்க வழக்காடு மொழியாக எங்கள் தாய்மொழியில் வழக்காடு உரிமை கொடுங்க. இந்திய நிலப்பரப்பில் எங்கும் இல்லை இந்த உரிமையை கேட்கிறீர்களே என்று கேட்டால் பரவாயில்லை. ஆனால் இத்தனை மாநிலங்களில் இருக்கிறது. அப்ப மொழிவழி மாநிலங்கள் இதற்கு பிரிக்கப்பட்டது. அறிவார்ந்த பெருமக்களே, எங்கள் அண்ணன் ஆராஜா சொன்ன உடனே பாசிசம், பிரிவினைவாதம், செப்பரேட்டிசம் பேசிவிட்டார் என்று சொல்கிறீர்கள். இந்தியாவில் இன்று நான் சொல்லுகிறேன், பல மொழிகள் இருந்தால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும். ஒரே மொழி என்று திணித்தால் பல நாடுகள் பிறக்கும். எந்த கொம்பனாலையும் அது தடுக்க முடியாது. உனக்கு உன் தாய்மொழி, எனக்கு என் தாய்மொழி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் இயங்க வேண்டும். பிரிவினைவாதிகள் என்று எங்களை சொன்னால் பிரிவினையை தூண்டுபவர் யார்? என் தலைவன் துவக்கெடுத்தான் பிரபாகரன் என்றால் அந்த துவக்கை அவனுக்கு தூக்குகிற நிர்பந்தத்தை நிலையை உருவாக்கியவன் யார்? என் தலைவன் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் என்றால் அவனை ஆயுதம் எடுக்க வைத்தது சிங்கள அரச பயங்கரவாதம் என்பதை அறிவார்ந்த தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுவது பாசிசம், சாவனிசம் என்றால் அந்த சாவனிசத்தை, பாசிசத்தை செய்ய தூண்டுகிறவர்கள் நீங்கள் யார் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும். அதான் முக்கியம். எனவே போராட்ட கோரிக்கைகள் வெல்ல வேண்டும். அது போராடுகிறவருடைய உரிமையோ கடமையோ அல்ல. தமிழனாக பிறந்த தமிழச்சி மாரிலே பால் குடித்த தமிழ் மகள் ஒவ்வொருவருக்குமான உயரிய உயிரான கடமை என்பதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் போராட்டத்தை நிறுத்தினாலும் தொடர வேண்டும். இது ஒரு தொடர் ஓட்டம், ஆங்கிலத்தில் ரிலே ரேஸ். அந்த குச்சியை கொண்டு வந்து 100 மீட்டர் ஓடி வந்து ஒருத்தர் கையிலே கொடுப்பார், அவர் தூக்கி ஓட வேண்டும். இந்த போராட்டம் நாங்கள் செய்வது என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இது முன்னவர்கள் கண்ட கனவு. அதை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். ஓர் இறை, ஏக இறைவன் ஒருவனே, நபிகள் மொழி எனும் வழி என்று ஏற்றி பிரிந்து சென்ற பாகிஸ்தான் தனிநாடு அடைந்து போனது. அங்கே பாகிஸ்தானியர்களின் உருது மொழி ஆட்சி மொழி என்று அறிவித்த உடனேயே என் தாய்மொழி என்னானது என்று கேட்டான். டாக்கா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும். கலவரம் வெடித்தது, போராட்டம். அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பெருமாட்டி அம்மையார் இந்திரா காந்தி, மேற்கு வங்கத்தின் முதல்வராக இருந்தவர் சித்தார்த்த சங்கரே, அவரும் காங்கிரஸ் முதல்வர். சித்தார்த்த சங்கரே முன்வைத்த முழக்கம் என்ன? அங்கே செத்து விழுபவன் இந்து இஸ்லாமியன், சித்தார்த்த சங்கரே இந்து, செத்து விழுவன் இஸ்லாமியன் தான் என்று இருந்தானா? இல்லை, என் இன மக்களை கொள்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள். கிழக்கு பாகிஸ்தானை வாழுகிற என் வங்க மக்களை, என் வங்க மொழி பேசுகிற என் இன மக்களை கொள்கிறார்கள். இந்தியா ராணுவத்தை அணைத்து பாதுகாக்கிறதா, இல்லை நான் என் காவல்துறை அனுப்பி பாதுகாக்கட்டுமா என்று கேட்ட உடனே ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக தன் தாய் மொழியிலேயே வங்காள தேசம் என்று நாடு பிறந்தது உலகத்திலே. இதுதான் வரலாற்று உண்மை. சித்தார்த்த சங்கரேக்கு மதத்தை தாண்டி மொழிப்பற்று இருந்தது, இனப்பற்று இருந்தது.
அது சீமானுக்கும் அவன் கூட இருக்கிறவர்களுக்கும் இருந்தால் இது பாசிசம், சாவனிசம், மொழிவெறி, இனவெறி என்றால் எப்படி ஏற்பது? இவர்கள் பற்ற வைக்கிற நெருப்பு அவ்வளவு எளிதாக அணையறதில்லை. என் தம்பி பகவத் கூட கேட்டான், சட்ட போராட்டம் பண்ணுவோம், உறுதியா பண்ணுவோம். இந்த தேர்தலில் இதை ஒரு முதன்மை பிரச்சனை சிக்கலாக கொண்டு போய் பரப்பும், மக்களிடத்தில் சொல்லுவோம். ஏன் தாய்மொழி அவசியம்? மொழியின் முகம், மொழியின் முகம் மதம், சாதி அடையாளம் அல்ல. அது தமிழ் இளம் தலைமுறைக்கு பயிற்றுவிக்கணும். அன்பிற்குரியவர்களே, அறிவார்ந்த பெருமக்களே, உலகில் முதல் தோன்றியது மொழி இனமா சாதி மதமா என்கிற அந்த புரிதல், அந்த தெளிவு உங்க எல்லோருக்கும் வரணும். முதலில் மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்பட்டது. அந்த இனக்கூட்டம் ஒரே நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்குமானால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. இதுதான். அப்படி பார்த்தால் முதலில் தோன்றியது தமிழ், முதலில் தோன்றியது தமிழ், முதலில் தோன்றிய இனம் தமிழ் இனம். இன்று வரை இருக்கு. தூரத்தில் இருக்கிறவனை அழைப்பதற்கு ஏய் ஏய் ஆ என்று அழைத்த ஒளிகள் இன்று வரை தமிழில் காண கிடக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க. ஆதியில் மனிதன் காடுகளிலிருந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருந்த எழுத்து வடிவம், ஒளி வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்குதுன்ற. நீ என்னை ஏதோ பாசிஸ்ட், சாவனிஸ்ட், இதெல்லாம் வெட்டி வேலை இல்லை. அவ்வளவு பெரிய மொழிக்கு சொந்தக்காரன் நீ. 400 ஆண்டுகளை தொடல வச்சுக்க, ஒரு 500 ஆண்டுகளை நீ நிறைவு செய்யல. இந்தி நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழிக்கு இனத்திற்கு சொந்தக்காரன். நீ என் மொழியை நாளாந்தர மொழியா தள்ளிட்டு நீ உன் மொழியை ஆட்சி மொழி, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம். சீமான் இந்த மண் நிலத்தை விட்டு கேரளா போறான். அவன் கேட்பான், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எந்த மொழியில் பதில் சொல்ல போறேன்னு தான் பாக்குறான். அங்க போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் முஸ்லிம்லாம் பேச முடியாது ராஜா. ஐ ஆம் தேவர், ஐ ஆம் நாடார், ஐ ஆம் கோனார், ஐ ஆம் செட்டியார்லாம் பேசிக்க முடியாது ராஜா. இந்த நிலத்திலே உன் தாய் நிலத்தை விட்டு எந்த மாநிலத்திற்கு போனாலும் உன் அடையாளம் நீ தமிழன் என்பதுதான். இந்த நாட்டை விட்டு வேற எந்த நாட்டிற்கு போனாலும் ஹூ ஆர் யூ, நீ யார் என்று கேட்டால் ஐ ஆம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ ஆம் இந்து கிடையாது, ஐ ஆம் இஸ்லாம் கிடையாது, ஐ ஆம் கவுண்டரோ செட்டியாரோ வன்னியரோ கிடையாது, நீ தமிழன். ஏடா தமிழ்நாட்டுல நீதிமன்றத்துல தமிழ்ல வழக்காடுங்கிற கொடுமையை இப்ப நான் இதை இங்க பாக்குறீங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார்ல எல்லாம் அவன் தாய்மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி, அவனுக்கு இந்தி இல்ல. பீகார் பீகாரி, அவன் மொழி இருந்தாலும் ஆனால் ஒட்டுமொத்தமா அவர்கள் எல்லாம் இந்தியில் வழக்காடுகிற உரிமையை பெற்று விட்டார்கள். அதை போல எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறோம். இதையே நான் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா அல்லது பீகார், குஜராத் அங்க போய் கேட்டால் ஏன்னப்பா ஓ மாநிலத்தை விட்டீங்க கேட்கிறேன் என்று சொல்லலாம். என்னுடைய தாய் நிலத்தில் என் தாய்மொழியில் வழக்காடுகிற, வழிபடுகிற, பாடங்களை பயில்கிற, அரசின் நிர்வாக மொழியாக இருக்கிற இந்த உரிமையை தான் நாம் கேட்கிறோமே ஒழிய என் தாய்மொழியை மீட்க போராடுவதும் காக்க போராடுவதும் இந்த நாட்டில் பிரிவினைவாதம் என்று பார்க்கப்படுமையானால் அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு புனிதமானது என்று கருத தோன்றுகிறது பெருமக்களே. அதுதான் உண்மையிலும் உண்மை.